அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பாரஞ்சித் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் ரூம் நடிக்கும் வயசன் காலமடான் வெற்றி நடை போடுகிறது. குற்றவாளியை பிடிக்க சென்ற எஸ்ஐ மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கோபிநாத் வழங்க கேட்கலாம். கோபிநாத், இந்த சம்பவத்தின் பின்னணி என முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. விழுப்புரம் மாவட்டத்துல தென்பெண்ணை யாரு போகுதுங்க. இதுல பாத்தீங்கன்னா ஆற்றங்கரையோரம் இருக்கக்கூடிய கிராமங்கள்ல மணல் கடத்தல் தொடர்ந்து அதிகரிச்சு வந்தது. தற்போது விழுப்புரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சரவணன் உத்தரவுப்படி மணல் கடத்தலை முற்றிலுமாக தடுக்க வேண்டும், இதுதான் அவரோட உத்தரவு. இரவு நேரத்துல ரோந்து பணிகளும் காவல்துறை தீவிரமா ஈடுபட்டிருக்காங்க அந்தந்த காவல் நிலைய பகுதிகளில். இது ஒரு புறம் இருக்க, நேற்று தீபாவளி பண்டிகை, இதற்காக பாதுகாப்பு பணியில விழுப்புரம் தாலுகா காவல்துறை அந்தந்த கிராமங்கள்ல ரோந்து பணியில இருந்தாங்க. விழுப்புரம் தாலுகா காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதி தான் பாத்தீங்கன்னா பிடாகம் குச்சிப்பாளையம். இது தென்பெண்ணையாறு ஆற்றின் கரையோரம் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். இந்த பகுதியில ஒரு சிலர் மணல் கடத்தல தொடர்ந்து ஈடுபட்டு வந்தாங்க. கடந்த வாரம் இந்த பகுதியில மணல் கடத்தலில் ஈடுபட்ட மாரியம்மன் கோயில் தெருவை சேர்ந்த சுதாகர் என்பவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஒரு வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டது. நேற்று இரவு காவல்துறைக்கு ஒரு தகவல் சுதாகர் அந்த பகுதியில் தான் இருக்கிறதா, ஆற்று பகுதியில் இருக்கிற தகவல் அதன் அடிப்படையில விழுப்புரம் தாலுகா காவலத்தை சேர்ந்த உதவி ஆய்வாளர் குணசேகரன் இவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, உடனடியாக அந்த குற்றவாளியை கைது செய்வதற்காக நேற்று இரவு அந்த தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் இருக்கக்கூடிய அந்த மாரியம்மன் கோயில் பிடாகம் குச்சிப்பாளையம் கிராமத்துக்கு போறாரு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சுதாகரை பிடிக்கிறாரு. பிடிக்க முயற்சி செய்யும் போது அந்த சுதாகர் என்ன பண்றாருன்னா, அவர் கையில வச்சிருந்த கூர்மையான ஆயுதம், இது துருப்புன்னு சொல்றாங்க, என்ன ஆயுதம்ன்றத காவல்துறை ஒன்றும் தெரிவிக்கல. அதனால குணசேகரோட கழுத்துல குத்துறாரு. குத்துன உடனே அந்த இடத்துல ரத்த வெள்ளத்துல குணசேகரன் உதவி ஆய்வாளர் தடுமாறுறாரு. அந்த சமயத்துல அவர் வச்சிருந்த வாக்கி டாக்கியும் எடுத்துக்கிட்டு இந்த குற்றவாளி சுதாகர் என்பவர் தப்பி ஓடிட்டதாகவும் தற்போது காவல்துறை தகவல் சொல்றாங்க. உடனடியாக அந்த இடத்துல இருந்து மீட்கப்பட்ட உதவி ஆய்வாளர் குணசேகரன் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தற்போது அனுமதிக்கப்பட்டு அவருக்கான சிகிச்சை அளிக்கப்பட்டு தற்போது காவல்துறை விசாரப்படுத்தப்பட்டிருக்காங்க. தப்பி ஓடிய குற்றவாளி மேலும் அவருடன் அவரோட சகோதரர் பாலாஜி இருந்ததான் சொல்றாங்க. இது முழுமையான தகவல் சற்று நேரத்தில் வெளிவரும். தற்போது குற்றவாளிகள் தேடி 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு காவல்துறை தீவிரமா தேடுதல் வேட்டையில் இறங்கியிருக்காங்க. மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சரவணன் உத்தரவிட்டிருக்காரு. உடனடியாக அந்த நமக்கு கிடைச்ச தகவல் வாக்கி டாக்கி மிஸ்ஸிங் சொல்றாங்க, அதுவும் சற்று நேரத்தில் மீட்கப்படும் நமக்கு தகவலா இருக்கு. இன்னும் விரைவில் குற்றவாளியை கைது செய்கிறோம் என்பதுதான் தற்போது காவல்துறையின் தகவல். உதவி ஆய்வாளர் குத்தப்பட்டு ரத்த காயங்களோட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் விழுப்புரம் மாவட்டத்துல பெரிய பரபரப்பு ஏற்படுத்துன்னு சொல்லலாம். விவரங்களுக்கு நன்றி கோபிநாத். அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பாரஞ்சித் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் ரூம் நடிக்கும் வயசன் காலமடான் வெற்றி நடை போடுகிறது.